விஜய் த்ரிஷாவின் ரகசிய யாகம். காவல் நிலையத்தில் ராகுல் காந்தி தர்ணா. அமெரிக்காவிற்கு இந்திய பகிரங்க எச்சரிக்கை. தமிழக முதலமைச்சர் விஜயின் குடும்பத்திற்குள் நடிகை த்ரிஷாவின் வருகையால் ஏற்பட்ட பிளவு, 100 நம்பூதிரிகளுடன் கோவாவில் நடத்தப்பட்ட ரகசிய யாகம் மற்றும் விஜய் ருத்ராட்ச மாலையின் பின்னணி குறித்த அதிரடி தகவல்கள் வெளியாகி இணையத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. மற்றொரு புறம் தலைநகர் டெல்லியில் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட பெல்லட் குண்டு தாக்குதல்கள் கண்டித்து பாதிக்கப்பட்ட இளைஞருடன் சென்று காவல் நிலையத்தின் முன்பே 6 மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வைத்த ராகுல் காந்தியின் போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் மூக்கை நுழைப்பதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த 3 முக்கிய செய்திகளின் விரிவான பின்னணியை கீழே காணலாம். கோவாவில் விஜய் த்ரிஷாவுடன் நடத்திய ரகசிய யாகம். ஆவேசத்தின் உச்சத்தில் சங்கீதா, ஜேசன் சஞ்சய். தமிழக முதலமைச்சர் விஜயின் அரசியல் செயல்பாடுகள் ஒரு பக்கம் விவாதத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் அவரது குடும்ப வாழ்க்கை தொடர்பான விவகாரங்களும் கடுமையான விமர்சனங்களில் சிக்கி வருகின்றன. குறிப்பாக த்ரிஷாவின் வருகையால் விஜயின் குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையான விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் விஜய் த்ரிஷா இணைப்பின் பின்னணி குறித்து சில பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் எப்போது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கினாரோ அப்போதிலிருந்தே த்ரிஷாவிற்கும் அரசியல் ஆர்வம் அதிகரித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக இருவருமே தங்களது ஜாதகத்தில் உள்ள பிளஸ் மற்றும் மைனஸ் பாயிண்ட்களை ஆஸ்தான ஜோதிடர் மூலம் கேட்டறிந்து அதன்படி கட்சி தொடங்கியது முதல் பல முக்கிய பரிகார பூஜைகளை நடத்தியுள்ளனர். குறிப்பாக விஜய் மற்றும் த்ரிஷா ஆகிய இருவரும் கோவாவிற்கு சென்று சுமார் 100 நம்பூதிரிகளை கொண்டு சிறப்பு யாகம் ஒன்றை நடத்தியுள்ளனர். அரசியலில் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டே இந்த யாகம் நடத்தப்பட்டதாம். த்ரிஷா முன்னணி நடிகை என்பதால் தமிழகத்தைச் சேர்ந்த சில மூத்த அரசியல் புள்ளிகளுடன் அவருக்கு நீண்டகால தொடர்பு இருந்துள்ளது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்திலேயே அவரை அடிக்கடி சென்று சந்தித்தவர் த்ரிஷா. அந்த வகையில் பழம்பெரும் அரசியல் தலைவர் ஒருவருடன் த்ரிஷா மிக நெருங்கிய நட்பில் இருந்து வருகிறார். அந்த அரசியல் தலைவர் தான் விஜய் கட்சி தொடங்கியதும் அவருடன் சேர்ந்து பயணித்தால் உனக்கும் அரசியலில் பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது என்று கூறி த்ரிஷாவுக்கு ஆசையை ஏற்படுத்தியுள்ளாராம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடன் பயணித்து ஜெயலலிதா எதிர்காலத்தில் முதலமைச்சரானது போல விஜயை கெட்டியாக பிடித்துக் கொண்டால் அரசியலில் பெரிய இடம் கிடைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதற்கேற்றாற்போல் த்ரிஷாவின் ஜாதகமும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஜாதகம் என்பதால் விஜயை த்ரிஷா உறுதியாக பற்றி கொண்டுள்ளார். மேலும் அந்த மூத்த அரசியல்வாதி விஜய்க்கும் அரசியல் ரீதியாக பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துள்ளார். இதன் காரணமாக விஜய் த்ரிஷா இருவருமே எதிர்கால அரசியலை முன்னிறுத்தி ஒப்பந்தம் போட்டுக் கொண்டுள்ளார்களாம். இதனாலேயே சினிமாவுக்கு முழுக்கு போட தயாரான விஜய் தனது அதிகாரப்பூர்வ தோழியாக த்ரிஷாவை அங்கீகரித்துள்ளார். மேலும் த்ரிஷா ஆன்மீகத்தில் தீவிர நம்பிக்கை கொண்டவர் என்பதால் தனது ஜாதகத்தில் தடைகள் வந்தால் உடனே பரிகாரம் செய்து விடுவார். அப்படித்தான் இப்போது விஜயின் ஜாதகத்தையும் அவ்வப்போது கணித்து அவருக்கு தீவிர பரிகார பூஜைகளை நடத்தி வருகிறாராம். விஜயின் கழுத்தில் அணிந்துள்ள ருத்ராட்ச மாலை மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாம். இந்த அடிப்படையில் தான் கடந்த 5 ஆண்டுகளாக இவர்களது நெருக்கம் அதிகரித்துள்ளதாம். இதையடுத்துதான் விஜயின் மனைவி சங்கீதா, மகன் ஜேசன் சஞ்சய் மற்றும் மகள் ஆகியோர் விஜயுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். விஜய் த்ரிஷா இணைவதற்கு காரணமாக இருந்த இவர்களது சினிமா மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமியிடம் விஜயின் மகன் நேரில் சென்று மோதலில் ஈடுபட்டுள்ளார். இருப்பினும் விஜயும் த்ரிஷாவையும் பிரிக்க முடியாததால் வேறு வழியின்றி சங்கீதா நீதிமன்றத்தை நாடியுள்ளார். 2 முறை விஜய் த்ரிஷாவை கையும் களவுமாக பிடித்து சங்கீதா சண்டை போட்ட போதிலும் எதுவும் பலனளிக்கவில்லை. இதனால் கடந்த 3 ஆண்டுகளாக சங்கீதா விஜயை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் வசித்து வருகிறார். விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் த்ரிஷா மீது கடும் கோபத்தில் இருப்பதால் த்ரிஷா வெளியில் தலை காட்டும் போது பலத்த பாதுகாப்புடனேயே சென்று வருகின்றாராம். இப்படி அரசியல் ரீதியான நட்பிற்காக சொந்த குடும்பத்தை பிரிந்துள்ள முதலமைச்சர் விஜய் எதிர்காலத்தில் மனைவி பிள்ளைகளுடன் சேர்வாரா அல்லது த்ரிஷாவுடன் பயணிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து, எஃப்ஐஆர் போடும் வரை நகரமாட்டேன். காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட ராகுல் காந்தி. டெல்லியில் நீட் வினாத்தாள் கசிவு சம்பந்தமாக கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் மாணவர் அமைப்பினர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் விளைவாக அப்போதைய மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். இந்த போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதோடு கண்ணீர் புகை குண்டுகளையும் பெல்லட் குண்டுகளையும் பயன்படுத்தியதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் பெல்லட் குண்டு தாக்குதலில் காயமடைந்த 19 வயது இளைஞருடன் பார்லிமெண்ட் தெரு காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று ராகுல் காந்தி புகார் அளித்தார். ஆனால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிட்டனர். இதன் காரணமாக அந்த காவல் நிலையத்திற்கு எதிரிலேயே சுமார் 6 மணி நேரம் தீவிர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் ராகுல் காந்தி.
போலீசார் போராட்டத்தை கைவிடுமாறு பலமுறை வலியுறுத்தியும் அவர் கேட்கவில்லை. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து காவல்துறையினர் ஒரு கட்டத்தில் பெல்லட் குண்டு வீச்சு சம்பந்தமாக எஃப்ஐஆர் பதிவு செய்தனர். குறிப்பாக பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவு 118 மற்றும் 125 ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிவு 118 ஆபத்தான ஆயுதங்களை கொண்டு தாக்கி காயப்படுத்துதல், பிரிவு 125 மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் செயல்படுதல். காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்ததை அடுத்து ராகுல் காந்தி தனது போராட்டத்தை கைவிட்டார். போராட்டத்தின் போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியது மற்றும் எஃப்ஐஆர் நகலுடன் காயமடைந்த இளைஞர்களுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் ராகுல் காந்தி சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இந்த மாணவர் போராட்டத்தின் போது பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்படவில்லை என்று கூறிய போதிலும் ராகுல் காந்தி உறுதியாக நின்று காவல்துறையை வழக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறார். எனினும் இந்த புகாரின் மீது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து, இந்தியாவின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடக்கூடாது. இந்தியா கடும் எச்சரிக்கை. அமெரிக்காவை பொறுத்தவரை தங்களது சொந்த பிரச்சனைகளை விட்டுவிட்டு அயல்நாட்டு பிரச்சனைகளில் மூக்கை நுழைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள RSS இயக்கம் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுவதாகவும் இந்தியாவில் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவதாகவும் அமெரிக்கா அவ்வப்போது கருத்து தெரிவித்து வருகிறது. மேலும் மத சுதந்திரத்தை மீறுபவர்கள் மீது வாஷிங்டன் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறியிருந்தது. இப்படி தேவையில்லாமல் இந்தியாவின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதற்கு பாஜகவின் கொள்கை வழிகாட்டியான RSS அமைப்பு தலைவர் மோகன் பகவத் கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்துள்ளார். விரைவில் RSS இயக்கத்தின் 100வது ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு மோகன் பகவத் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்போது அங்குள்ள இந்திய வம்சாவளி அமைப்புகள் மற்றும் புலம்பெயர்ந்த இந்திய சமூகத்தினரை அவர் சந்திக்க உள்ளார். குறிப்பாக அமெரிக்காவின் முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்த அமெரிக்கா சர்வதேச மத சுதந்திர ஆணையம் இதுபோன்று பேசுவது தவறான செயல் என்றும் இந்தியாவில் அனைத்து மதத்தினரும் முழு உரிமையை பெற்று வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் விளக்கம் அளிக்க உள்ளார். முன்னதாக இந்தியாவின் குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் தேர்தல் நடைமுறைகள் குறித்து அமெரிக்கா கருத்து தெரிவித்த போதே அதனை இந்திய அரசு திட்டவட்டமாக நிராகரித்திருப்பினும் இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு தடைகள் இருப்பதாக சொல்வது, மதமாற்ற தடை சட்டம் குறித்து பேசுவது என தேவையற்ற குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா வெளியிட்டு வருவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளை நேரில் அழைத்து பேசி இந்திய உள்நாட்டு விவகாரங்களில் கருத்து சொல்வதை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்.